within a short span of time, that is around 15 years, this Salma Matriculation High Secondary School is one of the top schools in Thoothukudi district. I am saying this because of, for the past 25 years, we are conducting Sivanthi quiz competition for school children in nationwide. It is a great applause to our students. That is our 11th standard students that won the first prize in Sivanthi quiz competition organized by Sivanthi Adityanar College of Engineering. Our students proved themselves. We are not only good in quiz competitions, but we are well versed in elocution, essay writing and script writing also. So students have scored, I think, second prize and third prize respectively in all the events. That shows the remarkable advancement in technical updation. என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் கல்லூரியில் வருடம் நாங்கள் குவிஸ் காம்படிஷன் நடத்தி வருகிறோம் சிவந்தி ஆதித்தனார் என்ஜினியரிங் கல்லூரியில். இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் டாப் மோஸ்ட் காலேஜ் ஸ்கூல்ஸ் தான் அதிகப்படியான வெற்றி வாய்ப்பினை தட்டி சென்று கொண்டு வந்தது. ஸோ எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் குவிஸ் மாஸ்டரை சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இந்த தடவை நம்ம ஸ்கூலில் உள்ள நம்ம பிள்ளைங்க அந்த வெற்றி கண்ணியை படிச்சிருக்காங்கன்னா, தட் ஷோஸ் நம்ம சல்மா ஸ்கூலில் எவ்வளோ தூரம் பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் பிள்ளைங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருக்காங்க. அதான் பெருமையாக நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னு அடுத்த செகண்டே ஏதோ என் ஸ்கூலில் இது வெற்றி வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நான் அடுத்த செகண்டே மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நம்ம பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை மாதிரி அவங்க கூட வந்த மேடமும் ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்க. அவங்க கேட்க கொஸ்டினுக்கு எல்லாமே இவங்க கீழே இருக்க ஆன்சர் என் பக்கத்தில் சொல்லிட்டே இருக்காங்கன்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க பிள்ளைங்களை நீங்க சரியான கல்லூரியில் ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க. உங்க பிள்ளைகளுக்கு சரியான பாடத்தை நம்ம ஃபேக்கல்டி சொல்லி கொடுப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் என்பதை நான் ஆணித்தரமா இது மூலம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்ல இன்ஸ்டிடியூஷன் கிடைக்க ரொம்ப கடினம். ஆனா உங்க பிள்ளைகளை சரியான ஸ்கூல்ல தான் நீங்க உங்க பிள்ளைகளை சேர்த்திருக்கீங்க என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். பத்து ஆண்டுகளாக பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி தனது சிறப்பான கல்வி அனுபவத்தின் மூலம் 10 ஆண்டுகள் முதல்வராகவும் ஆசிரியர் பணி உன்னதமான பணி என்று அதற்கே தன்னை அர்ப்பணித்து ஆராய்ச்சியில் பேரார்வம் கொண்டு அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அத்தகைய சிறப்புக்குரியவர் தற்போது டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி திருச்செந்தூரில் முதல்வராக பணியாற்றி வரும் முனைவர் திருமதி வைஸ்லின் ஜிஜி எம்இ PhD அவர்களை மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உத்வேகம் அளிக்கும் அழகான சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Very good evening, respected founder and chairman, secretary sir, correspondent, guest of the day, principal, sparking competitors, students, well-wishers and parents. I am very happy to stand before you in the 15th annual school day function. It's the greatest moment for me in this auspicious occasion. I can say that for this time I am standing here and had a detailed discussion with the secretary and correspondent principal ma'am. I found that there is a motivation and self-evaluation spirit in and around Salma School. My dear students, you are really lucky to have this great environment, because nowadays youth are searching this type of environment to groom themselves, to develop their knowledge as well as their wisdom. I am proudly say that within a short span of time, that is around 15 years, this Salma Matriculation High Secondary School is one of the top schools in Thoothukudi district. I am saying this because of, for the past 25 years,
we are conducting Srivanthi quiz competition for school children in nationwide. It is a great applause to our students. That is our 11th standard students got won the first prize in Srivanthi quiz competition organized by Srivanthi Adityanar College of Engineering. Students proved themselves. We are not only good in quiz competitions, but we are well versed in elocution, essay writing and script writing also. So students have scored, I think, second prize and third prize respectively in all the events. That shows the remarkable advancement in technical updation in the school of Salma. It will be grown in greater heights. My expectation as well as my wishes, more students has to clear JEE exam and more students will get medical seat through NEET examination. It will be a landmark event in this institution. Education should bring out the creativity of the students. That means teacher must be creative. I will want to share a good example. The students who are accompanied by Srivanthi quiz competition by a teacher, the quiz master asked several questions. She was sitting aside me and she is answering all the questions what the quiz master is asking. That shows our management is recruiting people right moment in the right direction. That is, students you are having well qualified and well knowledgeable persons, definitely you will bright as well as have a bright future. Learning gives creativity, creativity leads to thinking, thinking provides knowledge, knowledge makes you succeed. Actually, history had proven me that is imagine and everything. From the childhood onwards, you have to imagine what you have to be. For example, few people have an ambition to become a district administrator, few of them have a doctors, engineers and public relationship officers. So keep on moving towards that, definitely you will attain your goal. Say this for this, take an example of the secretary sir, correspondent sir rightly point out that examples of Thomas Alva Edison, Sir C.V. Norman and there are several more. They have a single point of focus in their life and they have achieved by means of hard work and dedication. I want to say a mantra to succeed in your life. First one is you have to great aim. You have great aim. Then second mantra is continuously acquire knowledge. Continuously acquire knowledge. Third one is hard work and perseverance and succeed. These are the four mantras to succeed in your life. I want to share to the younger generation of this society. So then one advice to the students side. Your job is now excel in education. Everyone knows that now we are having so many distractions like social medias are emerging. So we are having, our children are having more distraction. Keep yourself safe and protect yourself. Then for the secondary level students, my advice is you have a great opportunity to study your postgraduate degree in IIT and NIT. For that, you have to write JEE examination. I am expecting more JEE aspirants in the forthcoming year. Actually, we have the center. I will search how many students are there. The students coming out to write the examination for JEE is very less. Then move towards our goal. Choose higher education, that is for the secondary level. It is very important. There are few conditions I have to say. First of all, you have to see the age of the institution.
the faculty provided in the institution, and you have to see whether it is accredited or not. Then you have to see placement record. Then discipline and commitment, that is very, very important. Nowadays, when the students come to the first year, we face so many issues because most of the students have lost their commitment towards the discipline as well as communication skill also very less, because we know that we are the rural side of Tuticorin district. Second, next one is healthcare is very, very important. You have to go for avoid junk foods and daily exercise as well as yoga is required. என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் கல்லூரியில் வருடம் நாங்கள் குவிஸ் காம்படிஷன் நடத்தி வருகிறோம். சிவந்தி ஆதித்தனார் இன்ஜினியரிங் கல்லூரியில். இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் டாப் மோஸ்ட் காலேஜ் ஸ்கூல்ஸ் தான் அதிகப்படியான வெற்றி வாய்ப்பினை தட்டி சென்று கொண்டு வந்தது. ஸோ எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் குவிஸ் மாஸ்டரை சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இந்த தடவை நம்ம ஸ்கூலில் உள்ள நம்ம பிள்ளைங்க அந்த வெற்றி கனியை படிச்சிருக்காங்கன்னா that shows நம்ம சல்மா ஸ்கூலில் எவ்வளோ தூரம் பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் பிள்ளைங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருக்காங்க. அதை பெருமையை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னே அடுத்த செகண்டே ஏதோ என் ஸ்கூலில் இது வெற்றி வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நான் அடுத்த செகண்டே மேடத்துக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நம்ம பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அவங்க கூட வந்த மேடமும் ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்க. அவங்க கேட்க கொஸ்டினுக்கு எல்லாமே இவங்க கீழே இருந்து ஆன்சர் என் பக்கத்துல இருந்து சொல்லிட்டே இருக்காங்கன்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க பிள்ளைங்களை நீங்க சரியான கல்லூரியில ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க. உங்க பிள்ளைகளுக்கு சரியான பாடத்தை நம்ம ஃபேக்கல்டி சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் என்பதை நான் ஆணித்தரமா இது மூலம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல இன்ஸ்டிடியூஷன் கிடைக்க ரொம்ப கடினம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை தரமான கல்லூரி சரியான ஸ்கூலில் தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சேர்த்திருக்கீங்க என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். பேரண்ட்ஸுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக கவனிக்க வேண்டும். வீட்டில் பிள்ளைங்கள்ட்ட ஃபோனை கொடுத்துட்டு பிள்ளைங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் போதாதுன்னு சொல்லி இருக்கவே கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிள்ளைங்க வழி தவறி போகிறதற்கு இது ஒரு பெரிய காரணம். பிள்ளைகளுக்கு என்ஜினியரிங்கோ இல்லை மெடிக்கல் சர்வீஸ் முடிக்கிறது வர அவங்களுக்கு மொபைல் ஃபோனே தேவை கிடையாது. அவங்களுக்கு பாட புத்தகங்கள் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க, காலேஜில் கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் முடியாது வர எஜுகேஷன் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு தேவை. அதனால பேரண்ட்ஸை தயவு குறித்து நான் சொல்லுறது, பிள்ளைங்களுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்காங்க. செகண்ட் மோட்டிவேட் பண்ணுங்க. சில பிள்ளைங்க படிப்பில் பின்தங்கி இருப்பாங்க, அவங்களுக்கு வேற எதுலையாவது நல்ல திறமை இருக்கும், ஸ்போர்ட்ஸில் இருக்கும், குவிஸில் இருக்கும், பேச்சு திறமை இருக்கும். பிள்ளைங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை நீங்கள் வளர்த்து விடக்கு பிள்ளைங்களுக்கு கூட உறுதுணையாக இருக்கணும். இன்னொரு பிள்ளைங்களுக்கு +2 முடித்த உடனே அவங்க கேரியர் செலெக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தவணையில். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, எனக்கு ஆர்ட்ஸில் இல்லை மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான் எனக்கு இருக்கு மேடம், ஆனால் எங்கள் அப்பா அம்மா இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி எங்களை காலேஜில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கு இங்கே படிக்கவும் தோணாது. அவங்களுக்கு எய்ம் ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 18 வயசில் உள்ள குழந்தைகளுக்கு இப்போ உள்ள பிள்ளைங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ பிள்ளைகளுக்கு என்ன பாடம் படிக்க விரும்புதோ அந்த பாடத்தை தயவுசெய்து பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு பிள்ளைங்களே விடக்கூடாது. You know that now more psychiatric hospitals are opening because ஸ்கூல் பிள்ளைங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணி செல்ஃப் மோட்டிவேட் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணி நீங்கள் நல்லபடியாக முன்னேறி வாழ்க்கையில் வெற்றிக்கனியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய மேலான ஆசை. உங்கள் மூலமாக அந்த வெற்றிக்கனியை சீக்கிரம் அடைந்தீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.